இதான் நம்மள்ட்ட கிளாஸ் டேங்க். இதில் கப்பி மட்டும் தான் விட்டு வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் அழுக்கானதுனால இப்போ இதுக்கு தண்ணி தான் மாற்ற போகிறோம். வாங்க மீன் பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபாக்ஸ் டெயில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா ஃபாக்ஸ் டெயிலே எடுத்தாச்சு. இப்போ மீன் தான் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே கப்பி தான், இம்பார்ட்டன்ட் கப்பி. இப்போ வந்து நான் பிடிச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொட்டியிலேருந்து எல்லா மீனும் பிடிச்சி நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த தொட்டியில் இருக்க எல்லா தண்ணியையும் வாங்க எடுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி அள்ளி அதில் வாளியில் தான் ஊற்ற போகிறோம். இதே மாதிரியே எல்லா தண்ணியும் ஊற்றிக்கலாம். கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்குள்ளே இருக்க எல்லா கல்லையும் இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா கல்லையும் எடுத்தாச்சு. இதுக்குள்ளார இப்போ சாயில் மட்டும் தான் இருக்குது. இப்போ நல்லா இதை கழுவிக்கலாம். அவ்வளோதான், நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ சைடில் அப்படியே லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். சைடில் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் தண்ணி நம்ம இப்போ கீழே ஊற்றிட்டு தான் போகிறோம். வாங்க நம்ம கீழே ஃபுல்லாக ஊற்றிடலாம் தண்ணி. அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லா தண்ணியும் கீழே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி இந்த மண்ணை அழைச்சிக்கலாம். இந்த மண்ணை ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் கிளாஸ் டேங்கை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சோப்பு மட்டும் வச்சு கிளாஸ் டேங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே தான் தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெளியில் பார்க்குற மாதிரி இங்கே தேய்ச்சிக்கலாம் நல்லா. தேங்காய் நார் வச்சு தான் தேய்க்கிறேன். யாரும் இரும்பு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா கிளாஸ் டேங்க்கு ஸ்க்ராட்ச் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம அவ்வளோக்கு தான் க்ளீன் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் க்ளீன் பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு உள் பக்கமாக கழுவிக்கலாம். உள் பக்கமாக கழுவிச்சு, இப்போ வெளி பக்கமாக கழுவிக்கலாம். அவ்வளோதான், இப்போ கொஞ்சம் அலசி இருக்கும். இப்போ இந்த தண்ணிக்கே இப்போ நம்ம ஓஸ் வச்சு தான் இதை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம நல்லா இதை க்ளீன் பண்ணால் தான் அடுத்த மாதம் தான் க்ளீன் பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுவோம். இப்போ அந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் டைம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை டிசைன் பண்ணுறது தான். இப்போ நம்ம வந்து எல்லா கல்லையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கோம், அப்போ தான்
டெக்கரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மண்ணை எல்லா இடத்துக்குள்ளேயும் பரப்பி விட்டுக்கலாம். இதை மண்ணை பரப்பி விடுறது இதை டெக்கரேட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஏன் இந்த கொஞ்சம் தண்ணி வச்சுருக்காங்கன்னா, நம்ம இப்போ தண்ணியே வைக்காமல் இருந்தால் இந்த டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் கல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த சங்கு மட்டும் எடுத்துக்கலாம். சங்கு மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கணும். நம்ம எல்லா கல்லையும் போட போகிறதில்ல, இதில் கொஞ்சம் கல் மட்டும் தான் போட போகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கல் வந்து பெரிய டேங்குக்கு கொஞ்சம் டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு போடணும். கொஞ்சம் கொஞ்சம் கல் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வீட்டுக்குள்ளார தான் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம். எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேங்க் வச்சு இந்த இடத்துல திரும்பி வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பிளாஸ்டிக் கவர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் தண்ணி ஊற்றுனா இந்த கல் தான் கலையாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அந்த கவர் வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஜெக்கில் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கலையாமல் ஈஸியாக வரும். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றினா கூட இந்த கவர் மேலேயே மிதக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இது ஃபுல்லாக கிளாஸ் டேங்க் ரொம்ப இருக்கும் தண்ணி ஊற்றினா கூட இந்த கவர் மேலேயே மிதக்கும். இப்போ வந்து நம்ம கிளாஸ் டேங்க் ஃபுல்லாக தண்ணி தான் ஊற்றியாச்சு. கல் எதுவுமே கலையாமல் நம்ம அந்த கவர் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ராக் சால்ட்டு தான் போட போகிறோம். கல் உப்பு இருந்தால் மட்டும் போடுங்க, சால்ட் உப்பு போடக்கூடாது. நம்ம இப்போ ஏன் கல் உப்பு போட்டிருக்கோன்னா மீனுக்கு எதுவும் டிசீஸ் வராது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இதில் இருக்க பாக்டீரியா எல்லாமே போயிடும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் இதில் மேலே விட்டுடலாம். நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா, கடையிலேருந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்து அப்படியே திறந்து விட்ருவாங்க. எப்போவுமே 5 மினிட்ஸ் டெம்பரேச்சர் செட் ஆகுறதுக்காக நம்ம இதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து 5 மினிட்ஸ் மேலே வச்சிடணும். அதுக்கப்புறமா பிரித்து அப்படியே விட்டுறக்கூடாது. வாட்டரை தனியாக எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷு மட்டும்தான் விடணும். நம்ம பிரிச்சுக்கணும் இதை. இப்போ வந்து இந்த டேங்க் வாட்டரையும் கொஞ்சம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து இப்படி நெட்டு வச்சு இதுக்குள்ளார தண்ணி அப்படியே போகிற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் இதுக்குள்ளார ரிலீஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபிஷ்ஷையும் விட்டாச்சு. ஃபிஷ்ஷை விடும்போது நம்ம டக்குன்னு கொட்டக்கூடாது, மெதுவாக அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம இப்போ பிளான்ட்டு தான் போட போகிறோம். இப்போ ஹைட்ரலா ஃபாக்ஸ்டெயில் எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட் ரிங் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஹைட்ரலா ஃபாக்ஸ்டெயில் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். முன்னாடி இந்த கிளாஸ் டேங்கில் அதிகமாக கல் இருந்தது,
இப்போ கல் எல்லாத்தையும் இன்னொரு கிளாஸ் டேங்கில் போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லா கல்லையும் போட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு டிசைனுக்காக சும்மா ஒரு பிளான்ட் இருக்குது பிளாஸ்டிக்கில், அதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம விட்டாச்சு. இந்த செடி எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி வச்சு இவ்வளோ தான் நம்மளோட டான்ஸ் செட்டப். பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.